ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து 5.1 எக்ஸசைஸ் 5.1ல் 7th சம் பார்க்குறோம். என்னென்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். வித்தவுட் ஆடிங், உட்காந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃபைண்ட் த சம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சம் வந்து எந்த எந்த ரூல்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும்னா, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் தி ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? சம் பண்ணணும், ஆனால் எல்லாமே என்னது தான், ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ ஆட் நம்பர்ஸை சம் பண்ணி அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு வேணும் அப்படின்னா n ஸ்கொயர்ட், அந்த சம் ஆஃப் தி கேளுங்கம்மா, சம் ஆஃப் தி ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்ட். இங்கே n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். எத்தனை ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோங்கிறது தான். எத்தனை நம்பர்ஸை ஆட் பண்ணுறோங்கிறது தான் n. அந்த n ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சம் ஆஃப் தி ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 1 + 3 + 5 + 7 + 9 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குது. ஸோ n = 5. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸுக்கு ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்ட். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 தான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்ட் ஃபார்முலா. n ஸ்கொயர்டுக்கு இங்கே n வந்து 5 இருக்குது. 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஃபினிஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இங்கேயும் சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு n கண்டுபிடிப்போம். எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகேவா? ஸோ 10 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. 10 ஆட் நம்பர்ஸையும் நம்ம வந்து சம் பண்ணால் கிடைக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா n ஸ்கொயர்டு. ஸோ 10 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 100. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 100. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம், இங்கேயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஓகேவா? ஸோ 12 நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு. ஸோ 12 ஸ்கொயர்டு. ஸோ 12 × 12 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 144 வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்? 144 தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இந்த 7th சம். ஈஸியாக இருக்கா? ஸோ இது வந்து n = n ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 8th சம் பாருங்கள். இதே கான்செப்டில் தான் நம்ம 7th என்ன பண்ணமோ அதே கான்செப்ட் தான் 8th எக்ஸ்ப்ரெஸ் 49. ஒரு 49ங்கிற நம்பர் இருக்குது. அதை வந்து சம் ஆஃப் 7 ஆட் நம்பர்ஸ், இதுதான் முக்கியம். 7 ஆட் நம்பர்ஸ் அந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ சம் ஆஃப் 7 ஆட் நம்பர்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து 49 தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது சம் ஆஃப் தி, ஏன்னா n வந்து 7ன்னு தெரியுது. அப்போ n ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும்? 7 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 49 கிடச்சிருச்சு. அப்போ அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ், அந்த ஆட் நம்பர்ஸோட ஃபார்மெட்டை மட்டும் எழுதினாலே போதும். n = 7. அப்போ நம்ம வரிசையாக 7 ஆட் நம்பர்ஸ் எதெல்லாம் தெரியும் இல்லையா, அதை சம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்க ஆட் நம்பர் 1, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9, அடுத்தது 11. எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6. இன்னும் ஒன்றே ஒன்று 7 வந்துச்சா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 49 வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 ஆட் நம்பர்ஸை சம் பண்ணியாச்சு. இந்த ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். செகண்ட் ஒன் இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் 121. ஸோ 121 அப்படிங்கும்போது அது சம் ஆஃப் 11 ஆட் நம்பர்ஸ். அப்போ n = 11 இல்லையா? அப்போது சம் ஆஃப் த நம்பர்ஸ் 11 ஸ்கொயர் 121. கரெக்டு தான், அப்படி தானே? இப்போ இந்த 11 ஆட் நம்பர்ஸை நம்ம எழுதணும். 11 ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு எதெல்லாம்? சம் ஆஃப் 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15 + 17 + 19. பாப்பா, 1 2 3 4 5
6 7 8 9 10 தான் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் 21. ஸோ இதுதான் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு முந்தின சம்மும் இதுவும் ஒரே கான்செப்டில் உள்ள சம் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸில் உள்ள லாஸ்ட் சம் 9th ஒன் பார்ப்போம். இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ஈஸி தான். என்னென்னு பாருங்கள். ஹவு many numbers lie between squares of the following numbers? 12 and 13, 25 and 26, 99 and 100. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இப்போ 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169. இந்த 144க்கும் 169க்கும் இடைப்பட்ட எண்கள் எத்தனை? இடையில அது பிட்வீன் நம்பர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ சின்ன நம்பர்னாலும் நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் 144, 169 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ்லாம் போகும்போது அதை ஸ்கொயர் பண்ணி அதோடய வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்குரிய இடைப்பட்ட எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது ஒரு ஃபார்முலா ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது ஈஸி இல்லையா? ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கண்டிஷன் பாருங்கள். ஒரு நம்பர் n, அடுத்த நம்பர் n+1 இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதனுடைய ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கு இடைப்பட்ட நம்பர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இடைப்பட்ட நம்பர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2n. புரிஞ்சுதுங்களா? என்னது 2n. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் அப்போனா எது n அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது தான் n. அடுத்து இருக்கிறது என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக n+1 தான் இருக்கணும். வேறு எதுவும் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ n ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர், அப்போ அடுத்த நம்பர் n+1 தான். இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது இடைப்பட்ட நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2n. இதுதான் இந்த முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் n எவ்வளவு? 12. அப்போ 2n is equal to 2 into 12 is equal to 24. ஸோ இந்த 12 and 13, 12 ஸ்கொயர் அண்ட் 13 ஸ்கொயருக்கு இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 24 நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி அடுத்தது நீங்களே செய்யலாம். n அப்போ எவ்வளோவா தான் இருக்கும்? இது n, இது n+1. இதனுடைய ஸ்கொயர்டு இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுக்கு இடைப்பட்ட எண்கள் எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக n is equal to 25. அப்போ 2n is equal to 2 into 25 எவ்வளோமா வரும்? 50. ஸோ த ஆன்சர் இஸ் 50. 50 நம்பர்ஸ் இருக்கும். சேம் ப்ரொசீஜர் இன் லாஸ்ட் சம். n இங்கே 99, இது n+1. ஸோ 2n ஃபார்முலா போடும்போது 2 into 99 எவ்வளோ வரும்? 198 நம்பர்ஸ் வரும். ஓகேவா? பிட்வீன் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 198 நம்பர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் தான், ஆனால் அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது அவ்வளோ வேல்யூஸ் இடையில இருக்குது. சரியா? 99 ஸ்கொயருக்கும் 100 ஸ்கொயருக்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது? 198. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் சம். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? 2n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டோம்னா இந்த டைப் ஆஃப் சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.